திரைப்படம் தோன்றிய காலத்தில் சில திரைப்படங்கள் பிரம்மாண்டங்களை தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்டங்களை பார்க்கிற பொழுது அது மற்ற திரைப்படங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்துல ஆஸ்கார் விருதிலும் சரி, தயாரிப்பிலும் சரி, இயக்கத்திலும் சரி, இதுவரை கண்டிராத சாதனை நிகழ்த்திய ஒரு திரைப்படமாக சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை பற்றி தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது உங்கள் முத்தமிழ் பார்வை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். 1959 வெளிவந்த திரைப்படம் இது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல நடித்த புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகர் சார்ல்டன் ஹெஸ்டன் அப்படிங்கிறவர் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். இப்ப 1959 பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, தமிழ்ல வெளிவந்த ஒரு திரைப்படம் 1948 ஜெமினி எஸ் வாசன் அவர்கள் தயாரித்த சந்திரலேகா ஒரு திரைப்படம் நம்ம சொல்லுவோம். காரணம், இன்னைக்கு வரைக்கும் தமிழ் திரை உலகில் அப்படிப்பட்ட காட்சி அமைப்புகள் வரவில்லை அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ட்ரம்ஸ் மேல நடனம் ஆடுவதாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காட்சி. ஆனால் சில திரைப்படங்கள் அதையெல்லாம் மிஞ்சிய காட்சிகளாக, காட்சி அமைப்புகளாக அந்த பிரம்மாண்டமாக சொல்லப்படுகின்ற காரணத்தால் பல திரைப்படங்கள் அப்படியே வேறு வேறு காலகட்டங்களில் வந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இதற்கு முன்பு நமக்கு தெரிந்த காலங்களில் நம்ம சில பேர்ட்ட கேட்டோம்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவாங்க, ஜுராசிக் பார்க் அப்படின்னு ஒரு படம் வர்ற பொழுது எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து டைட்டானிக், அது இவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ்ட கேட்டீங்கன்னா இன்னைக்கு பல திரைப்படங்கள், ஹாலிவுட் திரைப்படங்கள் பார்ட் 1, 2, 3, 4 இப்படி எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனாலும் கூட அந்த காலகட்டங்களில் வெளிவந்த சில திரைப்படங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்கிறது அப்படிங்கிறது அதற்கான உண்மை. அப்படி வெளிவந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். அதாவது இந்த திரைப்படத்தை தயாரிப்பதற்கான செலவு அந்த காலத்திலேயே, அதாவது 1959 $1,25,00,000 அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தில் குதிரைகள் பூட்டிய ரத போட்டி நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட காட்சி அமைப்பு இந்த படத்திற்கு முன்போ அல்லது இந்த படத்திற்கு பிறகோ இதுவரை அப்படி ஒரு திரைப்படம் எடுக்கவில்லை அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. ஆக அப்படி ஒரு பிரம்மாண்டமா அப்படின்னு நினைச்சா உண்மை அதுதான். காரணம் என்னன்னா, நீங்க அதை பார்க்கிற பொழுது உங்களுக்கு தெரியும். இந்த திரைப்படத்தில் வருகின்ற அந்த காட்சி அமைப்பு ஒரு 20 நிமிடங்கள் தான். அந்த 20 நிமிடங்கள் வரக்கூடிய அந்த காட்சியை 3 மாதங்கள் படமாக்கி இருக்கிறார்கள். பல கோணங்களில் பல கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரத போட்டிக்காக இவர்கள் பயன்படுத்தப்பட்ட நிலப்பரப்பு 18 ஏக்கர். அதில் அந்த ரதம் ஓடுவதற்காக ஓடுபாதையை அமைச்சிருப்பாங்கல்ல, அதை அமைப்பதற்கு 40,000 டன் கடல் மணல் கொண்டு கொட்டி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த குதிரைகள், அந்த ரதத்தில் பூட்டுவதற்கான குதிரைகள் யுகோஸ்லாவாக்கியாவிலிருந்து வரவழைத்திருக்கிறார்கள். சரி, இவ்வளவும் இருக்கு. இந்த ரத போட்டி நடக்கிறது, அதை பார்க்க வேண்டும் அல்லவா? பார்வையாளர்களுக்காக 8,000 துணை நடிகர்கள் கொண்டு அந்த பார்வையாளர்களாக பார்க்க வைத்திருக்கின்றார்கள். நடிப்பும் சரி, ஏன்னா இடையில வரக்கூடிய சில காட்சிகளை பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி 8,000 துணை நடிகர்கள் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட அந்த திரைப்படம் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது. அப்பொழுதே $4 கோடி வசூல் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு கணக்கிட்டுக் கொள்ளுங்கள், இன்னைக்கு ஒரு நாள் படம் வந்த உடனேயே இத்தனை கோடி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் 59 $4 கோடி வசூல் செய்திருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படமாக இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த படம் வெளிவந்த பொழுது இந்த படத்திற்கு சிறந்த திரைப்படம், சிறந்த தயாரிப்பு, சிறந்த நடிகர், சிறந்த ஒளிப்பதிவு, இப்படி 11 ஆஸ்கார் விருதுகளை பெற்றிருக்கிறது இந்த திரைப்படம். 1959 இந்த திரைப்படம் வந்தது. 1956 தமிழ்ல வெளிவந்த திரைப்படம் அலிபாபா 40 திருடர்களும். அது கேவா கலர்ல உருவாக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது 59 முழு வண்ணப்படமாக வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய சாதனை இன்றளவும் பெருமையாக பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட படம் என்ன படம் அப்படின்னா, தொழில்நுட்பத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகின்ற அந்த திரைப்படத்தினுடைய பெயர் பென்ஹர். பென்ஹர் என்ற அந்த வண்ண திரைப்படம் தான் இன்றளவும் பல திரைப்படங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுதே தொழில்நுட்பத்திலும் சரி, இயக்கத்திலும் சரி, பல பிரம்மாண்டத்திலும் சரி, பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கிற இந்த பென்ஹர் திரைப்படம் ஒரு சிறப்பான திரைப்படம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதுதானே உண்மை. சரி நண்பர்களே, இது போன்ற பல தகவல்களை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்வோம். இது உங்கள் முத்தமிழ் பார்வை. நம்முடைய நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.